இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயம் லாபமா இருக்கும், நல்லதுதான், லாபமா இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு பிரியமாங்கிறத நீங்க என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியம் தானா நீங்கள் செய்யறது? ஆண்டவர் பிரியமா? இல்ல எனக்கு ரொம்ப அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, டேஸ்டா இருக்குது, அந்த விஷயத்தை நான் செய்யணும் போல இருக்கு, ஆண்டவருக்கு பிரியம் தானா? நீங்கள் செய்கிற எல்லாம் படைத்த இறைவன் இயேசுவுக்கு பிரியம் தானா? நீங்க கேட்பீங்க, நான் இருந்தா அவருக்கு என்னையா? உங்க பிள்ளை அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்டா கொஞ்சம் வருத்தமா தானே? உங்க பிள்ளை ஒரு 10 வயசு பையன், அங்கெல்லாம் பீகார்ல 10 வயசு பையன் சிகரெட்டு போதையெல்லாம் யூஸ் பண்ணுவான். நம்ம பிள்ளை அப்படி செய்யும்போது நாம அவனை பார்த்துட்டே ஏன்டா அப்படி பண்ற, நான் இப்படி இருந்தா உங்களுக்கு? இன்னும் 2 பசங்க பேசிக்கிறாங்க, அவரு கிடக்காரா இருக்கிறவரை என்ன பண்ணணும், பீடியா அடிக்கணும், சாப்பிடணும், குடிக்கணும், ஜாலியா வந்து அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத அப்படின்னு நம்ம பிள்ளை சொன்னா எப்படி இருக்குமோ அப்படியே கடவுள் ஒருவர் இருக்கிறார். குடிச்சா என்னையா தப்பு, சிகரெட் அடிச்சா என்ன தப்பு, கெட்ட வார்த்தை பேசினா என்னையா தப்பு, பாவம் பண்ணா என்னையா தப்பு? வாழ்றவரை சந்தோஷமா இருக்கணும்னா படைத்த இறைவன் நம்மளை பார்த்து சொல்வார், இல்ல இல்ல உன்னை படைச்சதுனா, உன்னை உருவாக்கினதுனா, உன் பெற்ற பிள்ளைக்கு இப்படிதான் வாழணும் நீ ஒரு ஆசை வச்சா, உன்னை படைச்ச எனக்கு நீ வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நீ அந்த ஆசைப்படிதான் வாழணும். இததான் தானியேல் தனக்கு லாபமா இருந்துச்சு, என்னென்னமோ சாப்பிடலாம், குடிக்கலாம், சாராயம் அடிக்கலாம், அது இதுன்னு சாப்பிடலாம். ஆனா அவன் தொட்டு கூட பார்க்கல. ஏன் தொட்டு பார்க்கல? என் ஆண்டவர் இதிலே பிரியப்படவே மாட்டார் அப்படின்னு